அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு நஹ்மதுஹு வனஸ்ஸலி அலா ரசூலிஹில் கரீம். ஆரோக்கியமான நல்ல சாலிகான குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று எல்லா தம்பதிகளுக்கும் ஆசை இருக்கும். நிறைய குழந்தை இல்லாதவர்களுக்குத்தான் குழந்தைகளின் அருமைகள் சரியாக தெரிந்திருக்கும். அல்லாஹு தாலா நம்முடைய குழந்தைகளை சாலிகானவர்களாக ஆக்குவானாக. இன்றைய நாள் நாம் காண இருப்பது குழந்தைகளை எந்த குறையிலும் இல்லாமல் சிறப்பாக பெற்றெடுப்பதற்கு என்னென்ன ஓத வேண்டும் என்பதையும், பிரசவம் இலகுவாக நடப்பதற்கு பிரசவ நேரத்திலே என்ன ஓத வேண்டும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை பற்றியும், குழந்தை அழகாக பிறப்பதற்கு என்ன ஓத வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் இன்றைய பதிவிலே காண்போம். அல்லாஹு தாலா இதை கேட்டு இதன் வழியில் நடக்கும் நல்ல நசீபை தந்தருள் புரிவானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசவ நேரத்திலே என்ன ஓத வேண்டும் என்பதை தெளிவாகவே கற்றுக் கொடுக்கிறார்கள். ஹஸ்ரத் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு பிரசவம் நெருங்கிய பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கள் மனைவிகளான ஹஸ்ரத் உம்மு ஸலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் ஹஸ்ரத் ஸைனப் பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகிய இருவர்களையும் அழைத்து ஃபாத்திமா அம்மையாருக்கு அருகாமையில் அமர்ந்து இதையெல்லாம் ஓதுங்கள் என்பதாக கற்றுக் கொடுப்பார்கள். முதலாவது ஆயத்துல் குர்சியை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதச் சொல்வார்கள். பிரசவம் லேசாகணும்னு சொன்னால், இலகுவாக நல்ல விதத்தில் பிரசவம் ஆக வேண்டும் என்று சொன்னால், பிள்ளைகளை பெற்றெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஆரம்பமாக ஆயத்துல் குர்சியை ஓத வேண்டும். ஹஸ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் பிரசவம் நெருங்கிய பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் ஓதச் செய்தார்கள். இரண்டாவது முஅவ்விதத்தைன் என்று சொல்லப்படக்கூடிய குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் ஆகிய இரு சூறாவை ஓத வேண்டும். மூன்றாவது குர்ஆனில் 8வது ஜுசுவிலே வரக்கூடிய சூரத்துல் அராஃபில் 54வது வசனம், ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த வசனம், இன்ன ரப்பக்குமுல்லாஹுல் லதீ ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த ஃபீ 6 அய்யாமின் ஸும்ம ஸ்தவா அலல் அர்ஷ் يغشي الليل النهار يطلبه حثيثا والشمس والقمر والنجوم مسخرات بأمره ألا له الخلق والأمر تبارك الله رب العالمين என்ற இந்த வசனத்தை ஓதுமாறு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை ஹதீஸ்களிலே நம்மால் காண முடியும். இதை ஓதினால் பிரசவம் மிக இலகுவாக சிறப்பாக லேசாக நடக்கும் என்பது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகள். சரி, வயிற்றில் இருக்கும் குழந்தை குறையில்லாமல் நல்ல நிலையிலே இருப்பதற்கு, நல்ல நிலையில் பிறப்பதற்கு, சாலிகான குழந்தையாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால் இமாம்கள் சொல்லி காட்டுகிறார்கள். கர்ப்பம் தரித்ததிலிருந்தே ஒரு பெண்மணி குர்ஆனை அதிகமாக ஓத வேண்டும். மார்க்கம் அனுமதித்த விஷயங்களை மட்டுமே கேட்க வேண்டும், ஹராமான விஷயங்களை தடுக்க வேண்டும். குறிப்பாக 5வது மாதத்திலே சூரத்து நஸ்ர் என்று சொல்லப்படக்கூடிய இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்ற சூறாவை அதிகம் ஓத வேண்டும். 6வது மாதத்திலே சூரத்துல் கௌசர் என்று சொல்லப்படக்கூடிய இன்னா அஅதைனாக்கல் கௌசர் என்ற சூறாவை அதிகமாக ஓத வேண்டும். 7வது மாதம் வந்துவிட்டால் வயிற்றில் கை வைத்து இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர் என்ற அந்த சூறாவை தொடர்ந்து சூரத்துல் கத்ரை ஓத வேண்டும் அதிகமாக. 8வது மாதத்திலே சூரத்து மரியமை ஓத வேண்டும். 9வது மாதத்திலே சூரா யாசீனை அதிகம் ஓத வேண்டும் என்பதாக இமாம்கள் அனுபவ ரீதியாக கருத்துக்களை நமக்கு கற்றுத்தருகிறார்கள். நல்ல குழந்தை அழகான விதத்திலே பிறக்க வேண்டும் என்று சொன்னால் இமாம்கள் சொல்லுவார்கள் சூரத்து யூசுஃபை ஓத வேண்டும் என்பதாக சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் பார்க்க முடியும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபர்ஜல் என்ற பழத்தை, சஃபர்ஜல் நீங்கள் அதனுடைய படத்தை நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன், குயின்ஸ் என்ற பழத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கர்ப்பிணிகள் சாப்பிட்டால் அவர்களின் குழந்தைகள் குணத்தால் அழகாக இருப்பார்கள் என்று சொன்ன ஹதீஸை நம்மால் காண முடியும். ஆக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் அடிப்படையிலே நாம் நம்முடைய வீட்டில் உண்டான பெண்மணிகள் கர்ப்பிணிகளுக்கு பிரசவ நேரங்கள் நெருங்கும் பொழுது அவர்கள் ஓத முடியவில்லை என்று சொன்னாலும் அவர்களுக்கு அருகாமையில் அமர்ந்து
நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அந்த துஆக்களை, ஆயத்துல் குர்சியை, சூரத்துல் மவ்விதத்தைனை, சூரத்துல் ஆராஃபில் வரக்கூடிய அந்த ஆயத்தை எல்லாம் ஓதினால் நிச்சயமாக பிரசவம் லேசாகும் என்பது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வார்த்தைகள். அல்லாஹு தஆலா எல்லா கர்ப்பிணிகளின் பிரசவங்களையும் லேசாக்கி நல்ல விதத்திலே சாலிகான மக்களை பெற்றெடுக்கும் நல்ல நசீபை தருவானாக. குறிப்பாக குழந்தை இல்லாதவர்களுக்கு விரைவாக நிறைவாக அல்லாஹு தஆலா சாலிகான குழந்தைகளை தந்தருள் புரிவானாக. ஆமீன்.